சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சான்றோர் பெருமக்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், மாணவ செல்வங்களையும், ஆய்வாளர் நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு சென்னை செந்தமிழ் மன்றம், இந்த சென்னை செந்தமிழ் மன்றமானது அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனத்துடன் இணைந்து நடத்துகின்ற சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணியானது நேற்று வரை 56 அமர்வுகள் நிறைவுற்றன. இன்றைக்கு 57வது அமர்வு தொடர்கிறது. இந்த 57வது அமர்வில் பாடுபொருள் 1351 முதல் 1375 வரை. இதை தொடங்குவதற்கு முன்னால் நாம் கடவுள் வாழ்த்தோடு தொடங்கிவிடலாம். நேற்றைக்கு மங்கள வாழ்த்து பாடவே இல்லை, அதையும் சேர்த்து இன்றைக்கு பாடிவிடலாம். அம்மா சுகந்தி அம்மா இருக்கிறீங்களா? இருக்கேன் ஐயா, இருக்கேன் ஐயா. வணக்கம். வணக்கம். கடவுள் வாழ்த்தோட நானே தொடங்கிறேன். நீங்களே சொல்லிடுறீங்களா? ஐயாவே சொல்லிடுறாருங்களாம்மா? சரிங்க அண்ணா, சரிங்க அண்ணா. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா கடவுள் வாழ்த்து அப்படியே தொடங்கிடலாங்க ஐயா. அதுக்கு அடுத்து அறிமுகமா வச்சுக்கலாங்க ஐயா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த தாவாத இன்பம் தலையாயது தண்ணி நெய்தி ஓவாது நின்ற குணத்து ஒன்னிதி செல்வன் என்ப தேவாதி தேவனவன் சேவடி சேர்துமன்றே. வணக்கம். சான்றோர் பெருமக்களை மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். சான்றோர் பெருமக்களே, நமக்கு இன்று இந்த 57வது அமர்வை வழங்க காத்து கொண்டிருக்கும் திருவாளர் இளங்கோ திருமொழி ஐயா அவர்கள். இவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார். தற்போது சமண பரமாகமம் அப்படின்ற ஆனர்ஸ், ஆங்கிலத்துல ஆனர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, சமண பரமாகமம் மாணவராக விளங்கி வருகிறார். இவர் திண்டிவனத்திலிருந்து இந்த பொழிவை நமக்கு வழங்க காத்து கொண்டிருக்கிறார். அவரை சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். வாருங்கள் ஐயா. சான்றோர் பெருமக்களே, இந்த 57வது அமர்வானது நமக்கு சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கு 288வது நிகழ்வாக அமைகிறது. இந்த 288வது நிகழ்வில் 288வது திருக்குறளை பார்க்கிறோம். இந்த திருக்குறளை பார்க்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய செய்திகள் உண்டு. அது பழமொழிகளாக தமிழில் எங்கேயும் உறைபட்டு கிடக்கிறது. விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று காய்க்குமா? காய்க்காது. அவரை விதை போட்டால் அவரைக்காய் பறிக்கலாம். பூசணி விதை போட்டால் பூசணிக்காய் பறிக்கலாம். நெல்லை விதைத்தால் அறுவடை செய்யலாம் நெல்லை, கொள்ளு விதைத்தால் கொல்லை அறுவடை செய்யலாம். இதை விட்டு முல்லை விதைத்திருந்தால், விதையை விதைத்திருந்தால் முல்லைத்தான் நாம் அனுபவிக்க வேண்டும்.
அதை வெட்டுகின்ற போது திருவள்ளுவர் கூட ரொம்ப அற்புதமாக சொல்லி இருக்கிறார். எளிதாக முள்மரம் கொள்க, கலையுணர் கைக்கொள்ளும் காய்த்த விடத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது போல எதை விதைக்கிறோமோ அதுதான். நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்தை சார்ந்த சூழலால் வளர்கிறோமோ அது போலவே நாமும் இருக்கிறோம். இது எந்த அளவுக்கு ஒத்து வருகிறதோ இல்லையோ, ஆனால் விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று காய்க்குமா? காய்க்காது. அதனால் அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல, அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல என்று அற்புதமாக நமக்கு செய்தியை வழங்கு. அளவு அறிந்து, வருமானத்தினுடைய அளவை அறிந்து ஒருவர் வாழ்க்கையை வாழ்பவராக இருந்தால் அவர் நெஞ்சத்தில் நேர்மை நிலை கொண்டிருக்கும், மகிழ்ச்சி நிலை கொண்டிருக்கும். ஆனால் அதை விடுத்து தன் வருமானத்தை மீறிய செலவு செய்பவராக இருந்தால் அவர்களுடைய எண்ணமே மாறுபட்டு கிடக்கும். அந்த எண்ணம் எப்படி இருக்கும்ன்றது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். மேலும் மேலும் பொருளை பெற வேண்டும், அந்த பொருளை பெறுவதற்கு எந்த வழியானாலும் பரவாயில்லை, ஆனால் பொருள் தேவை என்றே மனம் சிந்திக்கும். அதைத்தான் ரொம்ப அற்புதமாக இந்த திருக்குறள் வெளிப்படுத்துகிறது. அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும், களவறிந்தார் நெஞ்சில் கரவு. மனசுக்குள்ள ஒரு பொருளை மற்றவரிடம் இருந்து திருட வேண்டும் என்று தோன்றிவிட்டால் அவர்களுடைய மனதில் வேறு சிந்தனைகளே தோன்றாது. அந்த பொருளை எப்படி ஏமாற்றி பெற முடியும், எப்படி அதை களவாட முடியும், எப்படி அதை கை கொள்ள முடியும் என்ற எண்ணத்திலேயே அவருடைய எண்ணமானது எப்போதும் திரிந்து கொண்டிருக்கும். அவரை நிலை கொள்ளாமல் அவரை சுழல விட்டு கொண்டிருக்கும். அதைதான் இங்கே அற்புதமாக அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும், களவறிந்தார் நெஞ்சில் கரவு என்று 288வது திருக்குறள் கல்லாமை என்ற 29வது அதிகாரம். இந்த 29வது அதிகாரத்தின் 8வது திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொண்டு மீண்டும் சான்றோர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் ஆசிரிய பெருமக்களையும் ஆய்வாளர் நண்பர்களையும் வருக வருக என வரவேற்று திருவாளர் இளங்கோ திருமொழி ஐயா அவர்களிடம் இந்த அவையை ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. ஷேர் ஆகும். ஐயா கேக்குது, நீங்க தொடரலாங்க ஐயா. அது ஸ்கிரீன் ஷேர் தான் அதை பண்ணிட்டு. ஸ்கிரீன் ஷேர் சீவ சிந்தாமணி செய்யுள் என்னெல்லாம் வந்துருச்சு. எனக்கு வரல. அனைவருக்கும் வணக்கம். சேவக சிந்தாமணி என்கின்ற அந்த ஒப்பற்ற நூலினை தொடர்ச்சியாக சென்னை செந்தமிழ் மன்றமும் உலக சாதனை அமைப்பும் அனைத்து தமிழர்களிடமும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த ஏற்பாட்டினை செய்திருக்கிறார்கள். அதற்கு அனைவருக்கும், அதை சார்ந்து உள்ளவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை கூறிக்கொண்டு தெரியல, ஷேர் ஆகல.
ஒரு நிமிஷம் ஐயா. என்ன ஷேர் ஆகுதுங்க. ஷேர் ஆகுதா? எனக்கு தெரியல. விசிபிள் ஆகுதுங்க. சீவக சிந்தாமணி செயல் 1351 375 போட்டுக்கோங்கய்யா. இருக்குங்க. முதல் ஸ்லைடு வந்துடுச்சுங்கய்யா, ரெண்டாவது ஸ்லைடு மாத்தலாம். எனக்கு ஷேர் ஆகல, அதில் தான் நான் என்னன்னு பார்க்கறேன். தயவுசெய்து ஒரு நிமிஷம் இருங்க, பார்க்கறேன். வழக்கமாக ஷேர் பண்ணுறது தான் நான். அது என்ன ப்ராப்ளம்? அனைவருக்கும் வணக்கம். சீவக சிந்தாமணியினுடைய நேற்றைய சொற்பொழிவிலே டாக்டர் சக்கரவர்த்தி தேவகுமார் அவர்கள் எங்களை வழிநடத்தி செல்பவர். அவர் விட்ட இடத்திலிருந்து தொடர்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த பெரு வாய்ப்புக்காக முதலிலே நமது அமைப்பாளர் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்தாமணியில பதுமையாறு இளம்பகத்திலே சீவகன் பதுமையை முதலிலே களவு மணம் செய்து கொள்கிறான். அதன் பிறகு கற்பு மணமும் நிறைவேறுகிறது. களவு மணம் கற்பு மணம் என்ற இரண்டுமே சங்க காலத்திலே தமிழர்களுடைய பண்பாடாக பல நூல்களிலே குறிப்பிட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக 8 தொகை நூல்களிலே, அகவொழுக்கம் குறித்த நூல்களிலே இது விரிவாகவும் மிகவும் பெருமையோடும் கூறப்பட்டு இருப்பதனை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த ஒரு மரபினை இங்கே எடுத்துக் கூறுவதற்காகத்தான் இங்கே பதுமையார் இளம்பகத்திலே தேவர் பெருமான் அந்த செய்தியினை நமக்கு வைத்திருக்கிறார் என்று நாம் உணர வேண்டியிருக்கிறோம். அவ்வாறு முறைப்படி மனம் செய்து கொண்ட பிறகு அவர்கள் இன்பம் தூய்க்க ஆரம்பிக்கின்ற கட்டங்களை எல்லாம் நேற்றைய தினம் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் எடுத்து கூறினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக 1351வது பாடலிலே நாரியும் சுவைத்தும் நரம்பினிசை கூறியும் குளிர் நாடகம் நோக்கியும் ஊரின் வெம்புளையால் உழப்பட்டும் அவ்வேறினான் வைகும் வைகளும் என்பவே. வைகும் வைகளும் தினந்தோறும் திருமணம் முடிந்த பிறகு தினந்தோறும் அங்கே புதுமண தம்பதிகளாக இருக்கின்ற பதுமையும் சேவகனும் எவ்வாறு இன்பம் தூக்கிறார்கள் என்பதனை கோடிட்டு காட்டுகிறார். ஒரு பெண்ணிடத்திலே வாசனையை உணர்வதற்காக அம்சங்கள் இருக்கின்றன. ஒரு பெண்ணிடத்திலே சுவையை அறிந்து கொள்வதற்கான அம்சங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஜீவகன் அனுபவித்தான், பதுமையும் அனுபவித்தாள். நாரியும் சுவைத்தும் நரம்பினிசை கூறியும், நரம்பு வீணை அல்லது யாழ், அந்த யாழினுடைய இசையை கேட்டும் அதை செய்தும் கேட்டும், குளிர் நாடகம் நோக்கியும், குளிர்ந்த நாடகங்கள், வெப்பமான நாடகங்கள் இருக்கின்றன, குளிர்ந்த நாடகங்கள் இருக்கின்றன. குளிர்ந்த நாடகங்கள் என்பது காதல் நாடகங்கள். காதல் சுவையை அதை அள்ளித்தருகின்ற அந்த நாடகங்கள், அவற்றையெல்லாம் நோக்கியும் அந்த நாடகங்களை ஏற்பாடு செய்து ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அங்கு நாடகங்கள் நடைபெறுகின்ற அந்த அரங்கிலே தான் சீவகன் முதலிலே உலோகபாலனுடன் சென்று அமர்ந்து பார்க்கிறான். அப்போ அந்த நாடகம் நடத்துகிற அந்த விஷயங்கள் அங்கு தொடர்ந்து வழக்கமாக நடைபெறுகின்ற விஷயங்கள். அந்த குளிர் நாடகம் நோக்கியும் இவையெல்லாம் வெளிப்புறமாக தெரிந்தாலும் கூட ஊரின் வெம்முளையால் உழப்பட்டும் மார்புகள் அழுந்திக் கொள்ளுமாறு அவர்கள்
புணர்ச்சியிலே ஈடுபட்டும் அவ்வேறினான் வைகளும் என்பவே. தினம்தோறும் இந்த செயல்கள் எல்லாம் அங்கு நடந்தேறி கொண்டு இருந்தன என்று நமக்கு இதிலே தேவர் பெருமான் நமக்கு கூறுகிறார். அவன் எவ்வாறு பதுமையுடன் அவன் இருந்தான் என்பதனை இந்த பாடல்ல பார்ப்போம். விரிகதிர் விளங்கு பண்ணீன் கதிரொடு மிடைந்து திங்க தெரிகதிர் திரட்டி வல்லான் தெரிந்து கோத்தணிந்த போலும் சொருகதிர் முத்த மின்னும் துணை முளை தடத்தில் வீழ்ந்தான் புரிகதிர் பொன்சை மாலை புகை நுதி புலவு வேளான். வேளான் வீழ்ந்தான். வேலை உடைய சீவகன் அந்த புலவு வேளான் அவனுடைய வேலை எடுத்து விட்டால் மாமிசத்தை பார்க்காமல் விடாது. அதாவது முதலிலே அவன் வேடரிடம் போர் புரியும் போது கூட ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை என்று நாம் பார்த்தோம். ஆனால் ஒரு வேலுக்கு அதுதான் வேலை என்பதற்காக இந்த இடத்திலே அந்த வார்த்தையை அவர் சேர்ந்தார். அப்படிப்பட்ட அந்த சீவகன் என்ன செய்தான்னா, விரிகதிர் விலங்கு பண்மீன் கதிரொடு மிடைந்து திங்க, அதாவது நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி வீசி கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் பண்மீன், மீன் என்றால் நட்சத்திரம், கதிரொடு மிடைந்து திங்கள், திங்கள் நிலவு, அந்த நிலவு ஒளி வீசி கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு விதமான ஒளிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒளிர்கின்ற அளவிலே பதுமை இருக்கிறார். அதனை வல்லான் தெரிந்து கொள்கிறான். கோத்தணிந்த போலும், வல்லான் என்பது இங்கு அவற்றையெல்லாம் ஒன்று திரட்டி அதை ஒளி வீச செய்யுமாறு செய்கின்ற ஒரு நபர். அதைத்தான் இந்த இடத்திலே கொடுத்திருக்கிறார். தெரிந்து கோத்தணிந்த போலும், ரெண்டுத்தையும் சேர்த்து வைத்தது போல சொருகதிர் முத்தமின்னும், முத்துக்கள் எல்லாம் மின்னிக்கொண்டிருக்கின்றன. எங்கே என்று சொன்னால் முளைத்தடத்தில், பதுமையினுடைய மார்பகத்திலே அந்த ஒளியானது வீசிக்கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒளி என்று நமக்கு இங்கு உவமைகள் மூலமாக எடுத்து கூறுகிறார் தேவர். அப்படிப்பட்ட அந்த மார்பின் மீது அதிலே வீழ்ந்து போனான் வேளான் என்று கூறுகிறார்கள். அவருடைய புணர்ச்சி இன்பத்தை குறித்து கூறும் பொழுது காமச்சுவையினை கொன்று ஏற்றி சொல்வது தேவருடைய மரபாக இருந்திருக்கிறது என்பதை நாம் பல பாடல்களிலே பார்க்கிறோம். அதை நாம் களவு மனம் கற்பு மனம் என்கின்ற அந்த மன அமைப்புக்குள்ளே நிறுத்தி அதிலே இன்பத்தை தேடிக்கொள்வதுதான் சிறந்தது என்பதனை புலப்படுத்தும் விதமாக இதிலே கூறுகிறார். அந்த இன்பத்தை அவன் தொடர்ந்து கண்டிருக்கும் போதே அவன் என்ன சொல்றான் பாருங்க. எழில் மாலை என்னுயிரை யான் கண்டேன் இத்துணையோ முளையிற்றாகி குழல் மாலை கொம்பாகி கூறிற்று நாப்போதல் அஞ்சி அஞ்சி உழல் மாலை தீங்கிழவி ஒன்றிரண்டு தான் மிழற்றும் ஒரு நாட்காரும் நிழல் மாலை வேலான நீண்ட கண்ணே நெய் தோய்ந்த தளிரே மேனி. ஒளி வீசக்கூடிய நிழல் மாலை வேல், ஒளி வீசக்கூடிய வேல் போன்றது பதுமையினுடைய கண்கள். அவருடைய மேனி எப்படி இருக்குன்னா தளிர் மேனி, அதுவும் நெய் தோய்ந்த தளிர் மேனியாக அவளுடைய மேனியானது காணப்படுகிறது. அதை பார்க்கிறான் ஜேவகன், பார்க்கிறான். பார்த்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, நான் என்னுடைய உயிரை பார்த்து விட்டேன் என்று சொல்கிறான். உயிரை யாராவது பார்க்க முடியுமா? உயிரை பார்க்க முடியாது, அது அருவமானது. ஆனால் என் உயிர் எந்த உருவத்திலே இருக்கிறது என்று சொன்னால் இது போல இருக்கிறது. இத்துணையோ, என்னுடைய உயிர் இப்படி இருக்கிறதோ, முளையிற்றாகி குழல் மாலை கொம்பாகி, ஒரு பூ கொம்பு, பூ பூத்திருக்கிற ஒரு கொடி, குழல் மாலை, அவளுடைய குழலானது அப்படி இருக்கிறது, மாலை அணிந்திருக்கிறாள். எனவே அவ்வாறு குழலும் மாலையும் தாங்கி இருக்கின்ற ஒரு
பூ மரம், பூ கொம்பாக இருக்கிறது அந்த உருவம், என்னுடைய உயிர். கூரெயிற்று, அந்த எயிறு பல் இருக்கு இல்லைங்களா, அது கூறாக இருக்கிறது. நாப்போதல் அஞ்சி அஞ்சி, அந்த நாக்கு நம்மளை எங்கடா கடிச்சிட போகுது, எப்படி கற்பனை செய்கிறார் பாருங்க. பல்லு கூறா இருக்கு, பேசும் பொழுது உழல் மாலை தீங்கிழவி, இனிய சொல், தீங்கிழவி இனிய சொல்லை பேசும் பொழுது அந்த பல்லுல எங்கேயாவது நாக்குப்பட்டு நாக்குக்கு புண்ணாகி விட போகிறது, இல்லைன்னா அது காயம் பட்டு விட போகிறது என்று அஞ்சி அஞ்சி ஒன்றிரண்டு தான் மிழற்றும், சில வார்த்தைகளை மட்டுமே பதுமை பேசுகிறாள். அவள் அதிகம் பேசாதவள், அரட்டை அடிக்காதவள், தேவையற்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்த மாட்டாள் என்கின்ற அந்த நுண்ணிய கருத்தினை இங்கே காமச்சபையோடு சேர்த்து வைத்து இதிலே காட்டுகிறார். அந்த ஒன்றிரண்டு தான் மிழற்றும் ஒரு நாட்காரும், தினந்தோறும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று, அந்த இப்படித்தான் என்னுடைய உயிர் இருக்கிறது, என் உயிர் இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு, இது போன்ற அழகோடு குழல் மாலை கொம்போடு கூர் எயிற்றுடைய நாவுக்கு பயந்து மெதுமெதுவாக பேசுகின்ற அந்த உருவம்தான் என்னுடைய உயிரோ என்று அவன் கூறுகிறான். இதுல முக்கியமான கருத்து என்னன்னா, உயிரை யாரும் காண முடியாது, உயிர் அருவமானது. உயிரினுடைய பண்புகள் குறித்து நமக்கு இலக்கியங்களிலே சில இடங்களிலே அவற்றை விரிவாக கூறியிருக்கிறார்கள் தத்துவங்களிலே. மேருமந்திர புராணம் என்கின்ற அந்த பாடலிலே, அதனுடைய பாடலிலே, குடங்கையில் விளக்கென கொண்ட கொண்டதன் உடம்பினது அளவுமாம் உலகமெங்குமாம் ஒருங்குழி புரை தரங்கில்லை ஓங்கிய இடங்குளிரில் பிளத்தலும் என்று அமூர்த்தியால். மூர்த்தி என்றால் உருவம், அமூர்த்தி என்றால் உருவமற்றது. குடங்கையில் விளக்கென கொண்டதன் உடம்பு அளவு. ஒரு உயிர் இருக்குன்னா அந்த உயிரினுடைய அளவை பற்றி கூறும்போது அது எவ்வளவு இருக்குது ஒரு உயிர் என்று சொன்னால், அது எந்த உடலை கொண்டு இருக்கிறதோ அந்த அளவுதான் இருக்கிறது. ஒரு யானையினுடைய உயிர் ஒன்றுதான், எறும்புக்கும் உயிர் ஒன்றுதான். அதான் இந்த இடத்துல ஒடுங்குழி புரை தரங்கில்லை ஓங்கிய இடங்குளிர் பிளத்தலும் என்று, ஒடுங்கி சின்ன உருவமாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கு அது சுருங்குவதும் கிடையாது. ஓங்கிய இடங்குளிர், யானை போன்ற ஒரு பெரிய உருவமாக, திமிங்கிலம் போன்ற ஒரு பெரிய உருவமாக இருந்தால் அங்கு பிளத்தலும் என்று, 2-3 உயிரா பிரிஞ்சு அந்தந்த பாகத்துக்கு ஒரு உயிர் இருக்குமானா கிடையாது. அந்த உயிரினுடைய உருவத்தை பற்றி தத்துவங்கள் நமக்கு தெரிவிக்கின்ற கருத்துக்கள் இவையெல்லாம். இதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு உருவம் இல்லை என்பதுதான். அது எப்பொழுது வினைகளெல்லாம் விட்டு விடுகிறதோ, தூய ஆன்மாவாக தூய உயிராக மாறுகிறதோ, அப்போது இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கும் என்று நமக்கு இதிலே கூறுகிறார். உடம்பினது அளவுமாம் உலகம் எங்குமாம், 2 விதமாக இருக்கும். அது உடலை விட்டு போய்விட்டால் உலகம் முழுவதும், அதுதான் சித்த பதவி என்று சமணத்திலே கூறுவார். இது போன்றது மட்டுமல்ல, பொறிகளால் புலந்தெழு போகம் துய்ப்புழி இறுகிய வினைகளுக்கு இறைவனாய பின், நம்முடைய ஐம்புலன்களால ஏற்படுகின்ற நம் அதிலே செயல்படுகின்ற விஷயங்களால் அந்த போகத்தை துய்ப்புழி நாம் அனுபவிக்கின்றோம். அதனால் என்ன ஆகிறது என்றால், இறுகிய வினைகளுக்கு இறைவனாய, வினையை சேர்த்து கொள்கின்றோம். நாம் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது 3 வகையால செய்கிறோம் என்று நமக்கு நூல்கள் கூறுகின்றன. உடலால், மொழியால், மனதால். இந்த 3 தான் நமக்கு இருக்கக்கூடிய செயல்பாடுகள். இந்த 3 செயல்பாடுகளின் காரணமாக வினை சேர்கிறது என்று தத்துவம் கூறுகிறது. அவ்வாறு செய்யும் பொழுது அந்த இறுகிய வினைகளுக்கு இறைவனாக, அந்த வினைகளுக்கெல்லாம் அந்த உயிர்தான் காரணம், அதுதான் அதை செய்து கொள்கிறது. வேறு யாரும் கொண்டு நமக்கு வினையை புகட்ட முடியாது. வேறு யாருடைய செயலோ நமக்கு கொண்டு
வினைகளை கட்டிவிடாது என்பதை அந்த உயிரினுடைய இயல்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரிதொரு பிறப்பில் வினை பயத்தினுக்கு இறைவனாம், அந்த பிறவியிலேயோ அல்லது அடுத்து வருகின்ற சமணம் எப்பொழுதுமே சொல்வது பிறவிகளில் நம்பிக்கை உடையது. எண்ணிறந்த பிறவிகளில் நாம் பிறந்த பிறகுதான் மனிதனாகவே பிறந்திருக்கிறோம் என்ற கூற்று கூட கூறப்படுகிறது. அதனால அந்த பிறவியிலோ அதற்கு அடுத்த வரக்கூடிய பிற பிறவிகளிலோ அந்த வினைகளின் பயனை அதுவே அனுபவித்தாக வேண்டும். இதையெல்லாம் உயிரினுடைய இலக்கணமாக நமக்கு மேருமந்திர புராணத்திலே கூறுக, இவ்வுயிர் இயற்கை வண்ணமே, இதுதான் உயிரினுடைய இயற்கை என்று வாமன முனிவர் அவர் நமக்கு தெரிவிக்கிறார். இங்கே அந்த உயிர் அருவும் என்பதை அவர் சுட்டி காட்டுகின்ற அந்த ஒரு பண்புக்காக உயிரினுடைய மற்ற பண்புகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய தன்மைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதனுடைய சற்று விரிவான ஒரு விஷயத்தை நான் தெரிவித்தேன். தொன்னலம் பருகினான் என்றால் தொல்நலம், பழமையான நலம். அது தொடக்க காலம் முதலே, உலகம் தொடங்கிய காலம் முதலே இருக்கக்கூடியதுதான் இந்த இன்ப விஷயங்கள் எல்லாம். அது எப்போது தோன்றியது என்று சொல்ல முடியாது. மானீர் மணிமுகிலின் மின்னு கொடியின் சுப்பின் மயிலஞ்சாயல் ஏநீர் இருபுருவம் ஏறி இடை முறிந்து நுடங்க புள்ளி தூணீர் மலர் மார்பன் தொன்னலம் தான் பருகி துளும்பும் தேரர் தேநீர் மலர் மாலை தேன் துளித்து மட்டுயிர்ப்ப சூட்டினானே. அவளுடைய அழகை பற்றி கூறும்போது அதுதான் சொல்றாங்க பாருங்க. மானீர் மணிமுகிலின் மின்னு கொடி நுசுப்பின் மயிலஞ்சாயல். அவளுடைய இடை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மின்னலை போல இருக்கிறது, கண்ணுக்கே தெரியாத அளவில். சென்ற பதிவிலே கூட அவளை அருகிலே இருந்து பார்த்தவர்களுக்குத்தான் அவள் இடை தெரியும், மற்றவர்கள் அது இருக்குதோ இல்லையோன்னு சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சென்ற பதிவிலே கூட அவளுடைய அழகை பற்றி கூறும்போது நமது முனைவர் தெரிவித்ததை நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் இருபுருவம் ஏறி இடைமுறிந்து நுடங்க புள்ளி, சீவகன் தன்னுடைய புருவங்களை ஏற்றுக்கொள்கிறான், நெற்றியை ஏற்றி இடை முறிந்து நுடங்க புள்ளி, அவள் இடை ஒடிந்து விடுமாறு இழுத்து அணைத்துக் கொள்கிறான். தூணீர் மலர் மார்பன் தொன்னலம் தான் பருகி, அது போன்று இருக்க தூய நீரினாலான மலரிலே, தூய நீரிலே மலர்ந்த அந்த மார்பினை, அந்த மாலையை அணிந்த மார்பினை உடைய சீவகன் அந்த தொன்னலத்தை அவளிடம் பருகினான். தேநீர் மலர் மாலை தேன் துளித்து மட்டுயிர்ப்ப சூட்டினானே. இங்க மட்டு துளும்ப தேரர் என்று அந்த போதையோடு இருக்கின்ற அந்த பொருளை பருகுவது போன்ற ஒரு தன்மையினை இங்கு நமக்கு காட்டுகிறார். அது ஒரு மயக்கத்தை தரக்கூடியதுதான் காமம். அதை இங்கே விளக்கமாக நமக்கு கூறுவதை நாம் பார்க்கிறோம். தேனடைத்திருந்த கன்னி தென்மட்டு துவளை மாலை ஊனடைத்திருந்த வேர்க்கண் ஒன் தொடி உருவ வீணை தான் அடைத்திருந்த காவிர் பாடினால் தனிமை தீர்வான் பூனடைத்திருந்த திங்கட் குளிர் முத்த முளையினாலே. இங்க கொஞ்சம் காட்சியை நமக்கு மாற்றுகிறார். நமக்கு சிவக சிந்தாமணியிலே அதனுடைய ஒப்படை செய்யுள் மாதிரி இருக்கிற இறுதி செயலிலே 2700 பாடல்கள் பாடப்பட்டு இருக்கிறது என்பதனை ஆசிரியரே தெரிவிப்பது போன்ற செய்யுள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட 3145 பாடல்கள் நமக்கு நூல்களிலே கிடைக்கப்படுகின்றன. இதிலே ஒரு சில பாடல்கள் அதனுடைய சுவையை கூட்டுவதற்காகவோ வேறு செய்திகளை தெரிவிப்பதற்காகவோ எதற்காகவோ சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்ற கருத்து கூட நமக்கு ஆராய்ச்சியாளர்களால் கூறப்பட்டு வருகிறது. இந்த பாடலிலே பார்க்கும் பொழுது அவ்வாறு பதுமையோடு முழுமையான இன்பத்தை எல்லாம் தொன்னலம் பருகி இருக்கின்ற அந்த சீவகனுக்கு வேறு ஒரு காட்சியினை இங்கே இந்த நூலிலே காட்டப்படுகிறது. தேனடைத்திருந்த கண்ணி தென்மட்டு துவளை மாலை,
ஊனடை திருந்த வேர்க்கண் ஒண்டொடி உருவ வீணை. அவன் அந்த பூங்காவின் பக்கமாக வருகிறான். அவ்வாறு வரும்பொழுது அங்கு வீணையானது ஒலிக்கிறது. அந்த வீணை என்ன கூறுகிறது என்று சொன்னால், அங்கு ஒரு பெண் தனிமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். காவில், கா என்றால் தெரியும் நமக்கு, சோலை. காவிற்பாடினால் தனிமை தீர்வான். தான் அடைந்திருந்த அந்த தனிமையை தீர்க்கும் முகத்தால அங்கு அந்த வீணையிலே அந்த ஓசையை எழுப்பி ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறாள் ஒரு பெண். பூனடைந்திருந்த திங்கட்குளிர் முத்த முளையினாலே. அவருடைய பாதம், அந்த பாதம் இருக்கு இல்லைங்களா, அது பூனடைந்து இருந்தது என்று சொல்கிறார். அப்படியே அந்த ஆமையினுடைய ஓடு, மேல் ஓடு இருக்கு இல்லைங்களா, அது போல இருக்கின்றது அந்த பாதம் என்று ஒரு பெண்ணை பற்றி இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். அந்த பெண் யார்? வார்த்தளிர் ததைந்து போது மல்கி வண்டுறங்கும் காவிர் சீர்கெழு குரிசில் புக்கான் தேசிக பாவை என்னும் கார்கெழு மின்னுவென்ற நுடங்கிடை கமழ் தன்காதை ஏர்கெழு மயிலன் நாளை இடைவாயின் எதிர்பட்டானே. அந்த சோலையிலே தேசிக பாவையை அவன் சந்திக்கிறான். நீண்ட தளிர் தழைத்த மலர்கள் நிறைந்த வண்டு பாடும் பொழிலிலே அந்த புகுந்த சீவகன் வார்தளிர் ததைந்து அந்த வார் தளிர்த்து அவையெல்லாம் பொங்கி வரக்கூடிய அளவிலே நெருங்கி இருக்கக்கூடியது, நிறைந்து இருக்கக்கூடியது வண்டுகள் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த காவிலே சீர்கெழு குரிசில் புக்கான். சீவகன் உள்ளே புகுந்தான். அங்கே தேசிக பாவை என்னும் கார்கெழு மின்னுவென்ற நுடங்கிடை கமழ்த்தன் காதை. அவளுடைய இடை பற்றி இங்கு சொல்லும் பொழுது மின்னலைத்தான் இங்கே ஓமையாக கூறுகிறார். ஏர்கெழு மயிலன் நாளை, மயில் போன்ற அந்த தேசிக பாவையை இடைவாயின் நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு வாயிலின் அருகே இவன் பார்த்தான், எதிர்பட்டானே என்று கூறுகிறான். அடுத்த பாடலிலே சிலம்பெனும் வண்டு பாட மேகலை தேன்களார்ப்ப நலங்கவின் போது பூத்த பூங்கொடி நடுங்கினான கலந்தனன் காமமாலை கலையினது இயல்பில் சூட்ட புலம்பு போய் சாயல் என்னும் புது தளிர் என்றதன்றே. சிலம்பு வண்டு போன்ற இசையை கொடுத்தது. அவளுடைய மேகலைகள் தேனீக்கள் ராகம் பாடுவது போல ஆர்த்தன. அதுபோல நலமும் கவின் நலம், கவின் என்றால் மிக உயர்ந்த அலங்காரங்களை எல்லாம் கொண்டிருந்து போது பூத்த, அப்போதுதான் பூத்த அந்த பூங்கொடி போல இருந்த அந்த தேசிக பாவையை நடுங்கி நாண கலந்தனன், அவளோடு அவன் கலந்தான், உணர்ந்தான் என்று இங்கே வருகிறது. எப்படி? காமமாலை கலையினது இயல்பில் சூட்ட. காமமாலை கலை, அதாவது அந்த காம நூல்களிலே கூறப்பட்டிருக்கின்ற அந்த முறையான அந்த கலையின்படி அவன் இயல்பில் சூட்ட புலம்பு போய் சாயல் என்னும் புதுத்தளிர் என்றதென்றே. ஏற்கனவே அவள் வீணையிலே புலம்பிக் கொண்டிருந்தாள் தன்னுடைய தனிமையை எண்ணி. அந்த தனிமையை நீக்கியதால் அவள் மெல்லென ஆனாள், மென்மையான ஒரு சாயலை பெற்றாள், புது தளிர் போல என்று இந்த இடத்திலே இந்த 3 பாடல்களிலே தேவர் பெருமான் நூலிலே காணப்படுகிறது. அப்படித்தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டா, ஏன்னு கேட்டா, சமணத்திலே அந்த அந்த ஆகமம் கூறுகின்ற அனைத்து நெறிகளிலும் மிகச் சிறந்தவனாக சீவகனை படைத்திருக்கிறார் தேவர் பெருமான். ஒரு நடன மங்கைக்கு ஒப்பனை செய்யும் போது கூட சிறிதளவும் காம உணர்வே கொள்ளாமல் அவளுக்கு அவளுடைய அவயவங்கள் எல்லாம் தொட்டு அவளுக்கு அலங்காரம் செய்துவித்தான் என்று நமக்கு முன்னரே காட்டியிருக்கிறார் தேவர் பெருமான்.
இங்கு பதுமையை அவன் கூடியது பதுமை தனக்கு உரியவளாக ஆகிவிடுவாள் என்ற நம்பிக்கையிலே தான் அங்கு களவு மனம் நடைபெற்றது. பிற பெண்டிரை ஏறெடுத்தும் பார்க்காதவன் அவன். அவன் அந்த ஆணிரையை மீட்டு வந்த போரின் போது அந்த ஊரிலே இருந்த மக்கள் மகளிர் அனைவருமே அவன் மீது காமம் கொண்டார்கள் என்று நமக்கு தேவர் பெருமான் காட்டுவார். அங்கு கூட இது போன்ற ஒரு காட்சியினை நூலிலே வைக்கவில்லை. எனவே இது அவனுடைய ஒழுக்கத்திற்கு மாறானதாக இங்கு காட்டப்பட்டிருப்பதனை ஆராய்ச்சியாளர்கள் தங்களுடைய கருத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இதிலே 5 விதமான நெறிகளை கொல்லாமை, பொய்யாமை, களவாமை, பிறன்மனை விழையாமை, மிகு பொருள் விரும்பாமை, இந்த 5 அடிப்படைகளின் மீதுதான் சமணம் எழுப்பப்பட்டிருக்கு. அவற்றையெல்லாம் இந்த இடத்திலே கொஞ்சம் தளர்வு செய்வது போன்ற ஒரு நிகழ்வு வருவது என்பது ஆராய்ச்சிக்கு உரியதாக காட்டப்படுகிறது. அருங்கலச்செப்பு என்ற நூல் இல்லற ஒழுக்கத்தை பற்றி முழுமையாக கூறுகின்ற ஒரு நூலாக இருக்கிறது. அதிலே அணங்க விளையாட்டு, வேட்கை மிகுதி, மனம் கொள்விலார் இணை கேடு என்று சொல்கிறார். அணங்க விளையாட்டு, அதாவது காமம் நுகர்ச்சிக்கு எந்த அங்கங்களை எல்லாம் பயன்படுத்த வேண்டுமோ அவற்றை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அது அங்க விளையாட்டு. அணங்க விளையாட்டு என்றால் அதற்கு சம்பந்தமில்லாத அங்கங்களை எல்லாம் பயன்படுத்தினால் அது தவறு. வேட்கை மிகுதி, அதிகமான காமத்தோடு இருத்தலும், மனம் கொள்விலார் இணை, தன்னை விரும்பாதவர்களோடு இணைவதும் தவறு என்று கூறுகிறார். இது 3. இன்னும் 2 கூறும் பொழுது, பிறர் மனை கோடல், பிறருக்கு செல்வாளை, திறவதில் கோடலோடு 5 விஷயங்களை செய்யக்கூடாது என்று நமக்கு நெறிகள் கூறுகின்றது. அதில் தான் பிறன்மனை கோடல், பிறருடைய மனைவியை விரும்பக்கூடாது, பிறன்மனை விழைதல் கூடாது. நமக்கு தேவர் பெருமான் திருக்குறளிலே அதற்கான அதிகாரமே படைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். கொல்லாமை, பொய்யாமை, களவாமை எல்லாத்துக்குமே அதிகாரம் உண்டு, அவாயின்மை என்றதற்கெல்லாம். அதோடு சேர்ந்து பிறன்மனை விழையாமை என்பதையும் அவர் படைத்திருக்கிறார். அதே போல பிறருக்கு செல்வாளை திறவதில் கோடல், பிறருக்கு எதிர்காலத்திலே திருமணம் செய்து கொள்வாள் என்று ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் அவளையும் கூட கூடக்கூடாது என்று சொல்லுகிறார். இப்ப தேசிய பாவையை அப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு நூலிலே உரையாசிரியர்கள் அதை பரத்தை என்று அவங்களை குறிப்பிடுகிறார்கள். என்றாலும் கூட இது சீவகனுடைய அந்த அடிப்படை நெறிக்கு புறம்பாக அமைந்திருப்பதனை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதனால தான் இந்த கருத்தினை கூறியிருக்கிறேன். ஆய்வாளர்கள் இதிலே ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால் அவற்றை ஆய்வு செய்து கொள்ளலாம் என்பதனையும் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடலுக்கு நாம் செல்லலாம். இப்போ அடுத்த பாடல் வரும்பொழுதே இந்த பாடல் 3 பாடலும் அவசியம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். சாந்திடை குளித்த வெங்கட்பணமுலை தாமமாலை, பூந்தொடி அறிவை பொய்கை பூமகள் அணைய பொற்பின், வேந்தடு குருதி வேர்க்கண் விலங்கிழை இவர்கள் நாளும், ஆய்ந்தடி பரவ வைகும் அறிவையர்க்கு அணங்கணன். சாந்திடை குளித்த, அந்த சந்தனங்களை பூசிக்கொண்டு, பூந்தொடி அறிவை பொய்கை பூமகள் அணைய பொற்பின், அதாவது பதுமையோடும் அவர்களுடைய தாய் தந்தையரோடும், தனபதி மற்றும் திலோத்தமை அவர்களோடும் இவர்கள் இருவரும் ஆய்ந்தடி பரவ வைகும் அறிவையர் அணங்கனானான். அவர்களெல்லாம் சீவகனை வணங்கி மகிழ்ந்தார்கள், ஒன்றாக கூடியிருந்தார்கள் என்று இந்த இடத்திலே காட்டுகிறது. அங்கு பதுமையோடு அவர் இன்பத்திலே ஈடுபட்ட விஷயங்களை குறித்து கூறிவிட்டு அதன் பிறகு இந்த 3 பாடல்களையும் எடுத்து விட்டாலும் கூட தொடர்ச்சி எங்கும் விடுபடவில்லை. தொடர்ச்சி இந்த இடத்துல விடுபடலை. அதுவும் இல்லாமல் அது எதற்காக அந்த பாடல்கள் 3 பாடல்கள் அங்கு கூறப்பட்டன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் ஒரு விரகதாபத்திலே இருக்கின்ற ஒருவன் அவ்வாறான சூழ்நிலையிலே இருந்தால் அந்த நிகழ்வு நடந்திருக்கலாம். அவ்வாறும் இல்லை. இவன் பதுமையோடு பிணைந்து கிடக்கிறான்.
அவ்வாறான சூழ்நிலையிலே அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பு இருக்காது என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அதை பற்றி எந்த விதமான செய்தியும் இல்லாமல் அங்கு தாய் தந்தையரோடும் மனைவியோடும் மனைவியரோட தாய் தந்தையரோடும் அவன் ஒருங்கிணைந்து இருந்தான். அவர்களெல்லாம் வணங்குகின்ற வகையிலே இவன் இருந்தான். அறிவையர்க்கு அணங்க நன்னான் என்று கூறுகிறார். பெண்கள் எல்லாம் போற்றுகின்ற அளவிலே அவன் தன்னுடைய செயல்பாடுகளிலே இருந்தான். அவர்கள் எல்லாம் போற்றினார்கள் என்று இந்த பாடலிலே நமக்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அதனால அந்த இடத்தை நாம் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ அடுத்த ஒரு கட்டத்திற்கு தேவர் நகர்த்துகிறார் காவியத்தை. திங்கனம் 2 திங்கள் ஏகலும் ஏகவேளான் அங்கனம் புணர்ந்த அன்பின் அவள் முளை போகம் நீங்கி எங்கனம் எழுந்ததுள்ளம் இருளிடை ஏகலுற்றான் தங்கிய பொறியின் ஆக்கம் தனக்கோர் தேராக நின்றான். எங்கனம் எழுந்தது உள்ளம். எப்படித்தான் மனம் வந்தது? எப்படித்தான் மனம் வந்தது? எப்படித்தான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நினைப்பு வந்தது என்று ஒரு தந்தையின் இடத்திலே இருந்து தேவரே சொல்கிறார். என்ன ஆச்சு? இங்கனம் 2 திங்கள் ஏகல். 2 மாதம் கழிந்தது, 2 திங்கள். ஏக வேளான், வேலினை உடைய சீவகன் அங்கனம் புணர்ந்த அன்பின் அவள் முளை போகம் நீங்கி, அவளோடு புணர்ந்த அந்த இன்பங்களை எல்லாம் உணர்ந்த அவள் உடம்பை நீங்கி, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணினுடைய அண்மையை நீக்கிக் கொண்டு இருளிடை ஏகலுற்றான். இருட்டிய நேரத்திலே அங்கிருந்து கிளம்பினான். காரணம் என்னன்னு அங்க ஒரு இடத்துல போடுறா பாருங்க. தங்கிய பொறியின் ஆக்கம் தனக்கு ஓர் தேராக நின்றான். தனக்கு ஓர் தேராக நின்றான். அவனுடைய வினையினுடைய ஆக்கம் இருக்கு இல்லையா, அவனுடைய ஐம்புலன்களால் தான் வினை வருதுன்னு நம்ம சொன்னோம். அதை இங்க உறுதிப்படுத்துறார் பாருங்க. தங்கிய பொறியின் ஆக்கம், அவனுடைய செயல்பாடுகளால், ஐம்புலன்களால், அவன் செய்த செயல்களால் அவனுக்கு கட்டிய வினை, நல்வினை ஆக்கம், நல்வினை. அந்த நல்வினை தனக்கு ஓர் தேராக நின்ற, ஒரு தேர், நல்வினை என்கின்ற தேர் தயாராக நின்றது. அதிலே ஏறி இவன் புறப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதனால்தான் அவன் இருளிடை அகன்றான். பதுமையை விட்டு இரவு நேரத்திலே அவன் பிரிந்து சென்றான் என்று இந்த இடத்திலே அந்த பிரிவு ஆற்றாமையை ஒரு தந்தையின் இடத்திலே இருந்து எங்கனம் எழுந்தது உள்ளம் என்று கேட்கிறார். அவனுக்கு எப்படித்தான் மனசு வந்ததோ இந்த பதுமையை பிரிந்து செல்ல என்று அவர் கேள்வி அவரையே கேட்டுக்கொள்கிறார். ஏனென்று சொன்னால் இது யாருக்கும் தெரியாது. இவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்றார். முதலிலே பதுமைக்கு கூட தெரியாது. அப்ப எப்படி இவனுக்கு இந்த மனசு வந்தது? தயங்கினர் கோதை தன்மேல் தந்தென வைத்த மென்தோல் வயங்கினர் மலிந்த தாரான் இருந்துரா வகையின் நீக்கி நயங்கிலர் உடம்பு நீங்கி நல்லுயிர் போவதே போல். நல் உயிர் என்று இருக்க வேண்டும், நல் உயிர் என்று டைப்பு தப்பாயிடுச்சு. நல்லுயிர் போவதே போல் இயங்கிடை அறுத்த கங்கு இருளிடை ஏகினானே. கங்கு இருள், கங்கு இருள். விடியல் என்னும், விடியறதுக்கு நேரம் இருக்கு. அது போன்ற இருக்கின்ற அந்த பின்னிரவு நேரத்திலே அவன் கிளம்புறான். எப்படி? தயங்கினர் கோதை தன்மேல் தன்னென வைத்த மென்தோல். தோளோட தோல் ஒன்றாக இருக்கிற மாதிரி படுத்திருக்காங்க 2 பேரும். அவளுடைய தோல் இவன் தோல் மேலே இருக்கிறது, அல்லது கை இவன் உடலிலே மார்பிலே படர்ந்திருக்கிறது. வயங்கினர் மலிந்த தாரான். அது போன்ற நேரத்திலே மலிந்த அந்த மாலையை அணிந்திருக்க, தாரான் என்றால் மாலை அணிந்த சீவகன், இருந்துரா வகையின் நீக்கி, அவளுக்கு துன்பம் ஏற்படாத வகையிலே அந்த கையை அவசரமா தூக்கி போடல, அவளுக்கே தெரியாத அளவுல துன்பமே ஏற்படாமல் அவள் தூக்கம் களையாத வகையிலே அந்த கையினை நீக்கிவிட்டு
நயங்கிளர் உடம்பு நீங்கி, அந்த இள உடம்பினை அவன் நீங்கி நல்லுயிர் போவதே போல், ஒரு உடம்பை நீங்கி உயிர் வெளியே போவதை போல உடம்பாக அங்கு பதுமையை உருவகப்படுத்தி சேவகனை உயிராக உருவகப்படுத்தி இருக்கிறார். அதுபோல அந்த உடம்பை நீங்கி நல் உயிர் போவதே போல், நல்லுயிர் என்று கூறுகிறார். நல்லுயிர் என்று கூறுவதிலே நிறைய பொருள் இருக்கிறது. ஒரு உயிர் உடலை விட்டு பிரிந்து சென்று மீண்டும் அந்த உடலே சேரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தத்துவ நூல்களில் கூறப்பட்டிருக்கிறது. 7 விதமான வகைகளிலே அந்த இது நடைபெறுகிறது என்று கூறுவார்கள். ஒரு வேதனை ஏற்படும் போது உயிர் வெளியே சென்று உள்ளே வருகிறது என்று தத்துவ நூல்கள் கூறுகின்றன. மகிழ்ச்சியிலே கூட அவ்வாறு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு இடத்துல ஒரு இறப்பு ஏற்பட்டு விட்டது, மிகவும் வேண்டப்பட்டவர் ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால், அங்கு அந்த அரட்சி அடுகின்ற அந்த மக்களுடைய அல்லது அந்த பெண்ணோட அவளுடைய உயிர் அந்த அறை முழுவதும் பரவி இருக்கும் என்று சொல்கிறார். அதனாலதான் அந்த சோகம் அந்த அறை முழுவதுமே இருக்குமா. இப்படியெல்லாம் கூட நமக்கு தத்துவ நூல்களிலே குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு போன உயிர் அந்த சோகம் நீங்கியவுடன் மறுபடியும் அந்த உடலிலே அதுக்குள்ளாரே ஒட்டிக்கொள்கிறது. உயிர் வெளியே போல தன்னுடைய மூல உடலை விட்டு வெளியே போகாமல் பரவுகிறது என்று நமக்கு கூறுவார்கள். அதை வடமொழியிலே சமுத்காதம் என்று கூறுவார்கள். அது ஒரு தத்துவமாக கூறப்பட்டிருப்பது. அதுபோல இந்த நல் உயிர் என்று அங்க சொல்லும் பொழுதே என்னன்னா, நீங்கிய ஜீவகன் மீண்டும் அவளிடம் சேர்வான் அல்லதை அவளை தன்னோடு சேர்த்துக் கொள்வான் என்று அந்த பொருளை இந்த ஒரு வார்த்தையிலே அங்கு கொடுக்கிறார். நல்லுயிர் என்று அவனை குறிப்பிடுகிறார். அதற்கு இது ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. எங்கிடை அறுத்த கங்குளில் இருளிடை ஏகினானே. சிலம்புல கூட நம்ம பார்க்கலாம். கெட்டெழிந்த கோவலன் கண்ணகியோடு கிளம்பும்போது அந்த விடியாத அந்த பொழுதிலே கருக்களில் கிளம்பினான் என்று சொல்வார். அதில் அந்த மதுரை அவன் அவன் புகார் அந்த அவனுடைய நாட்டை விட்டு அவனுடைய நகரத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது, மதுரையை நோக்கி செல்லும் பொழுது அவன் மனைவியை அழைத்து கொண்டு கண்ணகி அழைத்து கொண்டு, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அதனால் அவனுக்கு அவமானம் ஏற்படும் என்ற அந்த எண்ணத்திலே அவன் இரவிலே, அதுவும் முன்னிரவல்ல பின்னிரவிலே அந்த விடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற அந்த பருவத்தை கங்கு என்று கூறுவார். கங்குள் என்று சொல்வார். அந்த நேரத்திலே இவன் கிளம்பி போனான் என்று இந்த இடத்திலே கூறுகிறார். அதன் பிறகு பதுமை விழித்து பார்க்கிறாள். அவளுடைய ஆற்றாமை தான் பாடல்களிலே வருகிறது. சற்று விரைவாக கூட நாம் சென்று விடலாம். கொஞ்சம் நேரம் கடந்தால் மன்னிக்கவும். நீல் நிறக்குடல் நேர்வளை தோளினை தானுறக்கிடை நீத்தலும் தன்பினே வேல் நிறக்கண் விழித்தனல் என்பவே பால் நிறத்துகிர் பையர வல்குளால். பால் நிறத்துகள் எழுந்து பார்க்கிறா. வெள்ளை நிற ஆடையில அவளுடைய வர்ணனையை சொல்கிறார். பாம்பு படம் எடுத்தது போன்ற அல்குள் என்று உடைய வெள்ளை ஆடையும் உடைய அவள் வேல் நிறக்கண் விழித்தனல் எழுந்து பார்க்கிறாள். அவளுடைய வர்ணனை தான் மீதி எல்லாமே. நீல் நிறக்குழல், நீல நிறத்திலே இருக்கின்ற அவளுடைய வளை அணிந்திருக்கின்ற தோல், அந்த உறக்கம் நீங்கிய உடனே கண்விழித்து பார்க்கிறாள் என்று இந்த பாடலிலே கூறுகிறாள். கண்விழித்து பார்த்தால் சேவகன் இல்லை. ஆக்கை உள்ளுரை ஆவி கெடுத்தவன் யாக்கை நாடி அயர்வது போலவும் சேக்கை நாடித்தன் சேவலை காணிய பூக்கள் நாடுமோர் புல்லு மொத்தாளோரோ ஓ என்று அந்த அவலச்சுவையை காட்டுவதற்காக அந்த ஓகாரத்திலே இந்த பாடலை முடித்திருக்கிறார். ஏகாரம் ஓகாரம் எல்லாம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அது ஒரு சுவையை குறிக்கக்கூடியதாக இருக்கு. ஆக்கை உள்ளுரை ஆவி கெடுத்தவன், உடல் ஆக்கை அவருடைய உடல் நலத்தை உள்ளுரை ஆவி கெடுத்தவன், அவனுடைய ஆவியை கெடுத்தவன் யாரு? சேவகன் நீங்கிவிட்டான். யாக்கை நாடி அயர்வது போலவும், அந்த
உயிர் வெளியே போயிடுச்சு. அந்த வெளியே போன உயிர் என்ன செய்து ஏதாவது ஒரு உடம்பை தேடிக்கொண்டே இருக்கிறது. யாக்கை நாடி அயர்வது அயர்வது என்று சொன்னால் அதனால் களைப்படைகிறது. தேடி களைப்படைவது போல இவளும் சேவகனை தேடி களைப்படைகிறாள். யாக்கை நாடி அயர்வது போலவும் சேக்கை நாடி தன் சேவலை காணிய பூக்கள் நாடுமோர் புல்லுமொத்தாள். தன்னுடைய ஆண் இனத்தை காணாமல் தேடுகின்ற ஒரு புள்ளினம், ஒரு பறவையைப் போல அவள் தேடிக்கொண்டிருந்தாள். தேடி பார்த்தா கிடைக்கல. யாக்கை நாடி அயர்வது போல களைப்படைந்து விட்டாள், தேடி களைப்படைந்து விட்டாள் என்பதை இங்கே காட்டுகிறார். அதன் பிறகு என்ன செய்ய முடியும்? ஆற்றாமை. ஆற்றாமை அழுகையாகவும் வரும், கோபமாக வரும், சீற்றலாகவும் வரும், பல விதத்திலையும் வரும். எதிர்ப்படுபவர்களை எல்லாம் கெஞ்சி கூத்தாடுற மாதிரி இருக்கும், அவர்கள் மீது உரியவர்கள் மீது கோபப்படுவது மாதிரி இருக்கும், சில இடத்திலே முறையீடு செய்வதாகவும் இருக்கும். அவை எல்லாவற்றையும் இங்கே காட்டுகிறார் தேவர் பெருமான். புல்லும் பொழுதினும் பூணுரியோ மென பூணுரி நோமென பூன் உரி நோமென மல்லர் காளையை வைது மிழற்றுவாய் இல்லின் நீங்க உரைக்கிளை நீ என செல்வ பைங்கிளி தன்னையும் சீறினாள். அவ சீறுகின்றாள். அந்த பைங்கிளி, அவள் வளர்க்கின்ற அந்த கிளி இருக்க, அது அவர்கள் எங்கே மஞ்சனம் அமைத்திருக்கிறார்களோ அங்கேயே தான் தங்கி இருக்கிறது. அவர்களுடைய விளையாட்டை எல்லாம் அந்த கிளி பார்த்து இருக்கிறது. நீ சீவன்கிட்ட என்ன சொல்லுவன்னா, இவ்வளவு இறுக்கி அணைக்கிறிய பதுமைய, அவளுடைய உடல் மெல்லிய உடல், உன்னுடைய அணிகலன் எல்லாம் அவளுக்கு நோவை கொடுத்து விடும். அதனால இந்த அளவுக்கெல்லாம் நீ அவளை இறுக்கி அணைக்கக்கூடாது என்று வைது மிழற்றுவாய். அவனை திட்டுவ, திட்டி பேசுவாய், மிழற்றுவாய், சொல்லுவ. அப்படிப்பட்ட நீ என்ன செஞ்ச? அவன் எங்கோ கிளம்பி போயிட்டு இருக்கிறான், ஆள் இல்லை, உரைத்திலை, எனக்கு நீ அதை சொல்லவே இல்லையே, இதுதான் உன்னுடைய நன்றி கடனா, நான் உன்னை வளர்க்கிறதா? இந்த மாதிரி செல்வ பைங்கிளியை தன்னையும் சீறினாள். பைங்கிளி தன்னையும் சீறினாள். அதனால அந்த சீற்றத்தோடு அந்த கிளியினை பார்த்து அவள் கேட்கிறாள். ஓவிய கொடி ஒப்பரும் தன்மை எம் பாவை பேதுர பாயலின் நீங்கினி போவதோ பொருள் என்றிலை நீ என பூவையோடும் புலம்பி மிழற்றினாள். புலம்புறா. யாரிட்ட? பூவை. பூவை என்று சொன்னால் நாகனவாய் என்ற ஒரு பறவை, அது பேசக்கூடியது என்று நமக்கு இலக்கியங்களிலே குறிப்பிடுகிறார். கிளி எப்படி அதனுடைய கிள்ளை மொழியிலே பேசுகிறதோ அது போன்ற அந்த பறவையை பூவை என்று இங்கே குறிப்பிடுகிறார். ஒப்பதொரு தன்மை, ஓவிய கொடியை போன்ற தன்மையுடைய ஓவியத்துல கொடியை வரைந்து விட்டால் அது எவ்வளவு மென்மையாக அந்த ஓவியமாக இருக்குமோ அது போன்ற பாவையாக இருக்கின்ற பதுமை பாயலின் படுக்கையை விட்டு நீங்கி நீ போவதோ பொருள் என்றில்லை. நீ என்ன சொல்லியிருக்கணும்? நீ வெளியே தானே நின்றுட்டு இருந்த, என்ன சொல்லியிருக்கணும்? இவளை விட்டு நீங்குவதில் பொருள் ஒன்றுமே கிடையாது, நீ அவளை விட்டு போவது தவறு, அதில் அர்த்தம் இல்லை என்று நீ கூறியிருக்க வேண்டாமா என்று அந்த நாகனவாய் பறவையிடம் புலம்புகிறாள். இந்த இடத்துல அங்கு சீறுகிறாள், இங்கே புலம்புகிறாள். தன் ஒப்பாரை இல்லா தலை சென்றெம் பொன்னொப்பாளோடும் போகென போகடாய் துண்ணி தந்திலை நீயன தூச்சிறை அன்ன பேடையோடாற்ற கடற்றினாள். அன்னப்பேடை அங்கே இருக்கிறது. எதிர் வருகின்ற எல்லா உயிர்களிடமும் அவள் புலம்புகிறாள். அன்னப்பேடையை பார்த்து நீ என்ன சொல்லணும்? தன்னொப்பாரை இல்லா தலை சென்றம் பொன்னொப்பாளோடும், பொன்னை ஒத்திருக்கின்ற பதுமை, அவளுக்கு இணையாக கூறப்படுவர் யாருமே இல்லை. அப்ப போகென போகடாய், அவ போகக்கூடாது என்று நீ தடுத்திருக்க வேண்டும் அல்லவா? போகடாய் துண்ணி தந்திலை, நீ அந்த வேலையை நீ செய்யவில்லை, துணிந்து செய்யவில்லை நீ என தூச்சிறை அன்னப்பேடையோடு ஆற்ற கழறினார். அவள் அந்த அன்னப்பேடையை பார்த்து இவ்வாறு முறையிடுகின்றார். நீ அதை செய்திருக்க வேண்டாமா, விட்டுட்டியே அப்படின்னு. மயிலை பார்த்து என்ன சொல்கிறாள் பாருங்க.
மையில் வாழ் நெடுங்கண் வளராதன மெய்யலாம் உடையாய் மெய்மை காண்டினி ஐயன் சென்றுழி கூறுக என்றாய் மயில் கையினார் தொழுதார் கயர் கண்ணினாள். வேற வழி இல்லை, மயிலை பார்த்து இறைஞ்சுகிறாள், கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறாள். எங்களுக்கெல்லாம் 2 கண்ணு தான் இருக்கு, எங்களால் பார்க்க முடியாது. ஒரு கண்ணுக்கு புலப்படாமல் அவன் கிளம்பி போயிருக்கலாம். ஆனா உனக்கு உடம்பெல்லாம் கண், மெய்யெல்லாம் உடையாய் நெடுங்கண் வளராதன. அந்த கண்ணுக்கு தூக்கம் கிடையாது. கண் வளர்தல் என்றால் கண் மூடுதல் அல்லது உறங்குதல். நீ உன்னுடைய மெய்க்கண் இருக்கு இல்லையா, அந்த மெய்க்கண் உறங்கினாலும் கூட உன்னுடைய தோகையிலே இருக்கின்ற அந்த கண், அவைகள் எல்லாம் உறங்குவதே கிடையாது. அப்ப நிச்சயமாக அந்த கண்கள் பார்த்திருக்கும். சீவகன் எந்த பக்கம் போனா, எங்க போனா, எப்ப போனா என்கின்ற அந்த விஷயத்தை எல்லாம் அந்த கண்கள் தெரிந்து கொண்டிருக்கும். ஐயன் சென்றுழி கூறுக, அவன் போன விஷயத்தை என்னிடம் கூறுங்க என்றாய் மயில் கையினார் தொழுதாள். கையை எடுத்து கும்பிட்டு அவளிடம் இறைஞ்சுகின்றாள். அந்த மயிலை பார்த்து எஞ்சி கேட்கிறாள், தொழுகிறாள். அவ்வளவு விஷயங்களை இங்கே கொடுக்கிறார். இப்ப ஏற்கனவே 2 மனைவிகள் இருக்கிறார்கள் சீவனுக்கு. அவர்களையும் பிரிந்துதான் அவன் இருக்கிறான். அங்கெல்லாம் அந்த பெண்களுடைய அவலத்தை எல்லாம் இவ்வாறு கூறவில்லை. குணமாலை மயக்கம் போட்டு விழுந்தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை சொல்லி முடிச்சிருவார். அவங்க காந்தர்வதத்தை, இவனுடைய விஷயம் தெரியும், விந்தை மகளிர் அவன், அதனால அவ கலக்கம் இல்லாமல் இருக்கிறார். அங்கெல்லாம் அந்த பெண்களுடைய சோகத்தை அவருக்கு கூறவில்லை. ஏனென்று சொன்னால் பிரிந்தது வேறு ஒருவரால் அந்த பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனையிலிருந்து சுதஞ்சன் அவனை காப்பாற்றி பிரித்து கொண்டு வந்து விட்டான். இவனிடமும் இல்லை, அவர்களிடமும் இல்லை பிரிவு. ஆனால் இந்த இடத்திலே பதுமையை பிரிகின்றது சாதாரணமாக கூடியிருந்த காரணமின்றி பிரிவதாக பதுமைக்கு தோன்றுகிறது. அதனால இந்த இடத்துல இந்த அவலச்சுவை, பிரிவினுடைய அவலத்தை பற்றி மிக விரிவாகவே நமக்கு தேவர் பெருமான் கூறுவதற்கு இந்த பிரிவு அப்படிப்பட்ட பிரிவு என்பதை காண்பதற்காக கூட, காட்டுவதற்காக கூட இருக்கலாம். வளர்ந்த செம்மையை வாளியை வான்பொருள் விளக்குவாய் விளக்கே விளக்காய்வன் அளித்த காதலோடு மென்னாருயிர் ஒளித்ததெங்கன ஒன் சுடர் நன்கினால். விளக்க பார்த்து கேட்கிறான், விளக்கே நீ எல்லா பொருளையும் வெளியே காட்டக்கூடியவளாக இருக்கிறாய். வளர்ந்த செம்மையை வாளியை வான்பொருள் விளக்குவாய், எல்லா பொருள்களையும் உனக்கு எட்டிய வரைக்கும் இருக்கிற எல்லா பொருள்களையும் விளக்கக்கூடிய ஒரு பொருளாக விளக்கே நீ இருக்கிறாய். அப்படிப்பட்ட இருக்கின்ற என் காதலன், என்னுடைய காதலன் எங்கு ஒளிந்தான் என்று நீ கண்டுகொண்டு சொல்லி எனக்கு. என்னன்னா வெளிச்சத்துல இருக்கின்ற ஒருவருக்குத்தான் ஒளிந்திருக்கிறத பற்றி தெரியும். அந்த இடத்தை நயத்தோடு இங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். பல விஷயங்களை நாம் விளக்க வேண்டி இருக்கிறது, இருந்தாலும் நேரமின்மை காரணமாக சற்று விரைவாக செல்ல வேண்டி இருக்கிறது. தயவு செய்து மன்னிக்கணும். ஒளிந்ததெங்கன ஒன் சுடர் நன்னினால், அது போன்று சென்று ஒன் சுடர் ஒளி வீசுகின்ற உடலை உடைய அந்த பதுமை நன்னினால் அங்கு போய் கேட்டுக்கொண்டால் அந்த விளக்கிடம். அந்த விளக்கை என்ன செய்து பாருங்க. பருகி பாயுருள் நிற்பின் அறாதென கருகி அவ்விருள் கான்று நின்மையலாம் எரிய நின்று நடுங்குகிறாய் எனக்கு உரியதொன்று உரைக்கின்றி என்று ஊடினாள். அதாவது விளக்கு அணையிற விளக்கு எப்படி அணைக்குன்ற அருமையாக இந்த இடத்துல இந்த பாடல்ல சொல்றாரு பாருங்க. எண்ணெய் இருக்கிற வரைக்கும் அந்த திரி கருகாது. அந்த எண்ணெயின் மூலம், இப்ப இருக்கிற எண்ணெய் எல்லாம் பத்தி சொல்லல, அந்த தூய்மையான எண்ணெய், சுத்தமான எண்ணெய் இருக்கின்ற அந்த இதில் திரி வீச்சோம்னா அந்த எண்ணெய் முடிகிற வரைக்கும் அது கருகாது. அந்த வெளிச்சம் இருளை பருகிவிடும்னா அந்த இருள் வெளியே தெரியாம இது தனக்குள்ள இழுத்துக்குதுன்னா என்ன அர்த்தம்? வெளிச்சத்தை வெளியே கொடுக்கிறது. பருகி பாயிருள் பருகி நிற்பின்
அப்ப என்ன ஆகும்? அந்த எண்ணெய் தீர்ந்து விட்டால் கருகும். கருகி அவ்விருள் கான்று, கருகிய உடனே இருள் வந்து நம்மளை சூழ்ந்து கொள்ளப் போகிறது என்று நீ நினைப்பாய். திரியே நீ நினைப்பாய். அப்ப நினைச்சு என்ன செய்வன்னா, மெய்யெல்லாம் எரிவாய். பார்த்தீங்கன்னா எண்ணெய் இல்லாத சமயத்துல திரி எரிஞ்சுக்கிட்டே வரும். அணையறதுக்கு முன்னாடி திகு திகு திகுன்னு எரியும். அணையிற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க, அதிகமா எரியும். ஏனென்றால் எண்ணெய் இல்லை, திரி தான் எரியணும். திரி முழுசும் எரியும். மெய்யெல்லாம் எரிய அந்த திரியினுடைய மெய் முழுவதுமாக எரிந்து நின்று நடுங்குகிறாய். நீ வந்து எப்படி செய்யற? நடுங்குற, அப்படியே அலையுது, அணைய போறமேன்னு அலையுது. அப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் உடைய நீ எனக்கு ஒரு சமாதானம் சொல்ல மாட்டியா? உரியது ஒன்று உரைக்கின்றி என் கூடினால். நீ எனக்கு இதை சொல்லவே இல்லையே. என்னுடைய கணவன் காதலன் பிரிந்து செல்ல போகிறான் என்று நீ எப்படியாவது இத்தனை விஷயங்களை காட்டுகிறாய் இல்லையா? நீ அணைய போறன்னு சொல்லிட்டு, உன்னை வந்து பிரிய போறேன், இந்த ஒளியை பிரிய போகிறேன் என்று நீ காட்டுகிறாய். இவ்வளவு நிமித்தங்களை நீ காட்டுகிறாய், ஆனால் எனக்கு ஒண்ணுமே சொல்லாத விட்டுட்டியே என்று அந்த விளக்கிடம் அவள் கூறுகிறாள். கோடினும் துகிலும் குழையும் நினக்கு ஆடு சந்தனம் அல்லவும் நல்குவேன். மாடமே நிடியாய் மழை தோய்ந்துளாய் நாடி நண்பனை நன்னுக நன்றரோ. நான் உனக்கு கோடி துணி தர்றேன். கோடி துணின்னா புதிய துணியை தருகிறேன். ஐயோ 8 மணி ஆயிடுச்சு ஐயா, ஒரு 5 நிமிடங்கள் ஐயா தவறு செய்து மன்னிச்சுங்க, நான் கொஞ்சம் நீட்டிட்டேன். ஐயா நீங்க பேசுங்க ஐயா, பேசுங்க. ஒரு கோடி துணி நான் தரேன். கோடி துணி என்று சொன்னால் எண்ணிக்கையிலும் சில இடத்துல சொல்றாங்க, ஆனா புதிய துணியை நான் தருகிறேன். குழையும் நினக்கு ஆடு சந்தமும். அந்த மாடத்தின் மேல கொடி ஏற்றி வைப்பார்கள். கொடி ஏற்றி வைக்கின்ற அந்த குழை, அந்த குழல் போன்று இருக்கின்ற அந்த மரம் போன்று இருக்கின்ற அந்த மேல ஒரு துளை போட்டு அங்கே கயிறை சுற்றி அதிலே கொடியை பறக்க விடுவார்கள். அப்ப நான் என்ன செய்யறேன்? உனக்கு புதிதாக தருகிறேன், கொடியை தர்றேன். கோடி துணி, அதாவது புதிய துணியை தருகிறேன் கொடிக்கு. அந்த குடையினும் உனக்கு புதுசாக கம்பமும் நட்டு அங்கு புதிதாக துளையிடுகிறேன். ஆடு சந்தமும் அல்லவும், உனக்கு சந்தனம் பூசுகிறேன். அப்படி இல்லை என்று கேட்டால் நீ என்ன கேட்கறியோ அல்லவும், சந்தனம் மட்டும் இல்லை, நீ என்னென்ன கேட்கறியோ எல்லாத்தையும் நல்குவேன். மாடமே நெடியாய் மழை தோய்ந்துள்ளாய். நீ மேகத்தை எங்க வந்து கருமேகம் இருக்கிறதோ மழை மேகம் இருக்கிறதோ அந்த மேகத்தை தொடுகின்ற அளவுக்கு நீ உயர்ந்திருக்கிறாய். இந்த சீவகன் வெளியே போகும்போது நீ நிச்சயம் பார்த்திருப்பாய். நாடி நண்பனை நன்னுக நன்றரோ. அதனால அந்த நண்பனை கொண்டு வந்து என்னிடம் சேர்த்து விடு. நாடி நண்பனை நன்னுக, நண்பனோடு நீ சேர்ந்து விடு என்று சொன்னால் என்னை கொன்று சேர்த்து விடு என்று அவள் கேட்கிறாள். அந்த மாடத்திலே உயர்ந்து பறக்கின்ற அந்த கொடியினை. ஆடக கொழும் பொன்வரை மார்பனை கூட புள்ளிவை யாக்குற்றம் உண்டெனா நீடெறி திரள் நீன்மணி தூணோடு சூடக திரள் தோழி வாட்டினால். யாரும் பதில் சொல்ல, ஒருவரும் பதில் சொல்ல வேண்டும். புள்ளினங்களிடம் கேட்டால், விலங்கினங்களிடம் கேட்டால், கொடியிடம் கேட்டால், உயிரே அற்ற மாடத்திடமும் கேட்டு விட்டார், யாரும் பதில் சொல்லல. மயிலிடம் கேட்டால் யாரும் பதில் சொல்லல. ஆடக கொழும் பொன்வரை மார்பனை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மார்பை உடைய அவனை கூடி புள்ளி வையா குற்றம் உண்டேனா, அவனை அணைத்து இன்பம் கண்டிருந்தேன். நீடெறி திரள் நீன்மணி தூணோடு, ஒரு தூண் ரத்தனத்தால் நீள்மணியால செய்யப்பட்ட தூண் அந்த அறையிலே இருக்கிறது. சூடகத்திரள் தன்னுடைய நெற்றியிலே அணிந்திருந்த அந்த ஆபரணத்தையும் தோளிலே இருந்த அந்த ஆபரணத்தையும் கழற்றி அந்த தூணிலே அடித்து உடைத்தாள். நீள்மணி தூணோடு சூடகத்திரள் தோழனி வாட்டினாள். அதை எரிந்து அவற்றையெல்லாம் உடைத்து போட்டாள். கொலைகொள் வேலவன் கூடலன் ஏகினான் இலைகள் உண்ம கென் செய்யும் ஈங்கெனா மலைகொள் சந்தனம் வாய்மெழுகிட்டதன் முளைகொள் பேரணி முற்றிடை சிந்தினாள். இங்கதான் சேவகனை திட்டுறா. கொலைகொள் வேலவன், கொலகாரனாட்டம் இருக்கானா,
கொலை செய்து விட்டு போய்விட்டான், என் உயிரை எடுத்து விட்டான். கூடலன் ஏகினான், அவன் இப்ப போய்விட்டான், ஏகினான் போய்விட்டான், என்னை கூட கூட்டிட்டு இருந்தான், இப்ப இல்லை, போயிட்டான். இலைகுள் பூண் உமக்கென் செய்யும். இந்த இலை போல டிசைன் வச்சு நிறைய ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கின்றாயே, அந்த அணிகலன்கள் எல்லாம், அந்த ஆபரணங்கள் எல்லாம் உனக்கு இப்போது என்ன செய்யும்? உனக்கு எந்த பயனை தரும்? யார் இதை பார்ப்பார்கள்? இந்த அழகு செய்து கொள்வது எதற்காக? இந்த அணியை நான் அணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. மலைகொள் சந்தனம் வாய்மெழுக்கிட்டதின் முளைகொள் பேரணி. தன்னுடைய மார்பிலே அணிந்து கொண்டிருந்த இத்தனை அணிகலன்களையும் பேரணி முற்று இடை சிந்தினால் முழுவதுமாக, முற்று அவற்றை முழுவதுமாக கழற்றி கீழே எரிந்து விட்டாள், எரிந்து சிந்தினாள். அவருடைய துயரத்தை பற்றி சொல்கிறார்கள். அருங்கல கொடி அன்னவன் ஏகினான் இருந்திவாக தேவன் செய்வீர் நீரெனா மருங்குள் நோவ வளர்ந்த வனமுலை கருங்கண் சேர்ந்து கலங்க அதிக்கினாள். கண் கலங்குகிறாள். கருங்கண் சேர்ந்து சிவப்பாக மாறிவிட்டது, கலங்குகிறது, அதனால சிகப்பாக மாறிவிட்டது. அதன் பிறகு வன்முலை அதுக்கினால் மார்பிலே அடித்து கொண்டாள் என்று இங்கே கூறுறார். இதான் கடைசியில் நம்ம எல்லோரும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பு அதுதான், மார்பிலே அடித்து கொண்டு அழுதல் என்று சொல்வார்கள். அதுதான் துயரத்தினுடைய உயரிய கட்டம், உச்ச கட்டம். உயரிய கட்டம்னு சொல்ல முடியாது, உச்ச கட்டமாக அருங்கல கொடி அன்னவன் ஏகினான். போயிட்டான். கொடி போன்ற அருங்கலங்களை நான் அணிந்திருக்கிறேன், அதற்கு உரியவனான அவன் ஏகிவிட்டான். இருந்து இவ்வாகத்தவன் செய்வீர். இனிமேல் நீங்க இருந்து என்ன செய்ய போறீங்க? நீரெனா மருங்குள் நோவ வளர்ந்த வன்முலை. தன்னுடைய மார்பிலே அந்த மார்பு நோகின்ற அளவிலே விரைவு, அதாவது அந்த அளவுக்கு அதிர்கின்ற வகையிலே கண்கள் கலங்கி மார்பிலே அடித்து கொண்டு அழுதாள். மஞ்சு சூழ்வரை மார்பினை காணைய துஞ்சலோம்பு மின் என்னவும் துஞ்சி நீர் அஞ்சனத்தொடு மையனி மின்னனா நெஞ்சில் நீல் நெடுங்கண்மலர் சீறினால். கண்களை திட்டா பாருங்க, எவ்வளவு தேவர் பெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய அந்த விஷயங்களை எல்லாம் இங்கே வெளியே கொண்டு வந்து. மஞ்சு சூழ்வரை மார்பினை காணைய துஞ்சலோம்பலின் எண்ணமும் துஞ்சி நீர். அவனை, அப்படிப்பட்ட மேகம் சூழ்ந்திருக்கின்ற மார்பை கொண்டிருந்த அவனை எப்படி நீங்க தூங்குனீங்க? கண்ணை சொல்றா, நான் அவனோடு தானே சேர்ந்து படுத்திருந்தேன், அவன் நீங்கிய போது நீங்கள் எப்படி உறங்கிக் கொண்டிருந்தீர்கள்? என்னுடைய கண்களே அஞ்சனத்தொடு மையனி மின்னனா. மையிட்டு, அஞ்சனம் என்கின்ற அந்த மையினை இட்டு மின்னிக் கொண்டிருக்கின்ற கண்கள், ஒளி வீசி கொண்டிருக்கின்ற இந்த கண்களே நெஞ்சில் நீளெடு கண்மலர் சீறினாள். நெஞ்சிலே சீறுகிறாள் கண்ணை. கண்ணை பத்தி யாருக்கிட்ட சொல்றாரு? மனதுகிட்ட, தன்னுடைய நெஞ்சத்துக்கிட்ட முறையிடுகிறார். இந்த கண் இருக்க கண்ணு, இதை நான் என்ன சொல்லி திட்டுறது? அவ்வளவு எனக்கு வேண்டப்பட்டவனாக இருந்த சீவகன், என்னுடைய கணவன், என்னுடைய காதலன், அவன் என்னை பிரிந்து சென்றான். என்னுடைய அருகிலே படுத்திருந்தவன் செல்லும் பொழுது கூட விழித்து கொள்ளாத அளவுக்கு துஞ்சி நீர், தூங்கிட்டீங்களே என்று சொல்லி சீறினாள். அரக்குன் தாமரை அன்னதன் கண்மலர் விருத்தி மாதர் விளங்க வெறி கொலோ வருத்தமுற்றனல் என்கொள் மேகலை குரற் கொடாது குலுங்கி குறைத்தே. கண்ணு தான் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு நம்ம உடலிலேயே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பு தான் எல்லாருக்கும் ரொம்ப அவசியமானதும் கூட பிடித்தமானதுமாக. என் கண்ணே என்று எல்லாரையும் கொஞ்சுவாங்க. இங்க என்ன நடக்குது? பதுமை என்ன செய்யறா? கண்ணையே அப்படி பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. அரக்கும் தாமரை அண்ணன், கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கு, அரக்கு மாதிரி இருக்கு, அரக்கு நிறத்துல இருக்கு கண்மலர். விருத்தி மாதர் விளக்கென, அதுவே எனக்கு தேவையில்லை என்று சொல்லி வெறிக்கொலோ அந்த மாதிரியான ஒரு முறையீட்டை அவள் செய்து கொண்டிருக்கும் போது, வருத்தமாக அவள் செய்து கொண்டிருக்கும் போது, அவளுடைய மேகலை இருக்கு இல்லைங்களா,
இடையிலே அணிந்திருக்கின்ற அந்த மேகலை என்கின்ற அந்த பொன்னாபரணம் எப்பயுமே குலுங்கி கொண்டு இருக்கும். நடக்கும்போது, அசையும் போது, உட்காரும் பொழுது, சீவகனோடு இருக்கின்ற போதெல்லாம் மேகலை ஓசை எழுந்து கொண்டே இருக்கும். இப்போது குலுங்கி குறைந்ததே, அது ஓசைப்படாம கம்முன்னு இருந்துச்சு. வீட்டில் எல்லோருக்கும் திட்டுறாங்க, ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, எல்லாரையும் திட்டிட்டு இருக்கார் குடும்பத் தலைவர்னா எல்லாம் அமைதியா அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்துருவாங்க. இதுபோல கண்களையே இவள் திட்டுகிறாளே, நம்மளை என்ன செய்திருவாளோ தெரியலன்னு அவளுடைய மேகலை குரல் கொடாது குலுங்கி குறைந்ததே, அது அப்படியே அமைதியாக போய்விட்டது. துணிவாயின துண்ணுபு செய்தறியேன் தனியேன் ஒரு பெண் உயிரென்னொடுதான் இனியா நிகனே இனியா நிகனேயுளனே உரை பணியார் மலர்மேல் படுவண்டினமே. வேறு வழி இல்லை, எல்லா இடத்துலையும் சுற்றி திரிகிற வண்டே, நான் எந்த துன்பமும் செய்வதற்கு தெரிஞ்சிருக்கல. சேவகனுக்கு நான் எந்த துன்பமும் செய்வதற்கு என்னுடைய மனதால் கூட நான் நினைக்கவில்லை. துணிவாயின துண்ணுது செய்தறியேன், அந்த மாதிரி ஒரு நினைப்பு கூட என்னிடம் இல்லை. நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? தனியே ஒரு பெண் உயிர், தனியே இருக்கிறேன், ஒரு பெண் உயிர் என்று இறக்கப்படு. ஆணாக இருந்தாலும் பரவாயில்லை, தனியாகி விட்டேன். நான் பெண் உயிராக இருக்கிறேன். அப்படி இருக்கின்ற இனியான், என்னுடைய இனியவன் எங்கனே உளனே, எங்கு இருக்கிறான் உரையீர் சொல்லுங்கள். வண்டுகளே, நீங்க பல இடங்களிலே சுற்றித் திரிவீர்கள், மற்றவங்களெல்லாம் கூட அதிகமாக போக முடியாது. அதனால் பணியார் மலர்மேல் படுவண்டினமே, மலர்களை மொய்க்கு அங்கங்கு சென்று தேன்களை சேகரித்து கொண்டிருப்பதற்காக ஆர்த்து கொண்டு இசைத்து கொண்டு திரிகின்ற வண்டி இனமே, என்னுடைய இனியன், என்னுடைய இணையன் எங்கே இருக்கிறான் என்று உரைப்பீராக என்று சொல்லி புலம்பிய வண்ணமே பதுமை அலைந்து கொண்டிருக்கின்றாள், அழற்றி கொண்டிருக்கின்றாள். அவருடைய புலம்பல் ஓயவில்லை, இன்னும் ஓயவும் இல்லை. அந்த புலம்பலை மேற்கொண்டு கூறுவதற்காக அடுத்த முனைவர் அவர்கள் தயாராக இருப்பார் என்ற நம்பிக்கையிலே சற்று என்னை மன்னித்தருளுமாறு அனைவரையுமே கேட்டுக்கொண்டு, முக்கியமாக ரமேஷ் ஐயாவிடம் கேட்டு 12 நிமிடங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டேன். இருந்தாலும் கூட என்னை ஒரு தயாரிப்புக்கு குறைவாக நேரம் இருந்தால் சற்று சுருக்க முடியவில்லை என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. உழைப்புக்கு உங்களிடம் தான் கத்துக்கணும். ஏன்னா காலையில தான் சொன்னோம், அதுக்குள்ள அது மதியானம் சொன்னாலும் சரி, காலையில சொன்னாலும் சரி, தாங்கள் முழு மூச்சோடு ஈடுபட்டு இப்படி காணொலியோடு எங்களுக்கு அந்த அறிவு சுரங்கத்தை வாரி வழங்குகின்றீர். மிக்க நன்றிங்க ஐயா. சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தகம் இணைந்து இத்தனை சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் தங்களுக்கு நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறோம். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கொஞ்சம் அவசரத்தில் குறைபாடுகள் ஒரு இருந்தாலும் பெரியோர் சபை, அறிஞர் சபை சிறப்பாகவே இருந்ததுங்க ஐயா. அதனை பொருட்படுத்தாது மன்னிக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்ள அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.